கர்த்தருடைய இதில் நம்ம பார்க்கும்போது நீங்க சும்மா இந்த ஊழியம் பிராக்டிக்கலா ஒரு அவுட்லைன் சொல்றேன். அற்புதம், அடையாளம், பிரசனம் எல்லாமே இருக்கு. ஆராதனைகள் நிறைய ஒழுங்கு முறைகள் இருக்கு. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இப்போ இவரு சுவிசேஷம் சொல்றாரு பவுல். சரியா? வழக்கம் போல சுவிசேஷம் சொல்லும் போது வசனத்தை கேட்கும்படி கர்த்தர் இருதயத்தை திறந்தார். இப்போ பவுல் பெரிய ஸ்காலர், அதனால நம்ம கேட்கலாம். புரியுதா? பவுல் பெரிய தியாகி, அதனால கேட்கல. அந்த அவர் சொல்ற வசனத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் இருதயத்தை ஓபன் பண்ணாங்க. இந்த அற்புதம் அடையாளம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படி வியாதில சுகம் செத்தவன் இருக்கா என்ன உண்மைதான். பைபிள் எழுத இன்னைக்கும் கண்ணு முன்னாடி ஏசப்பா காடியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கு. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம். செத்து போன தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். என் தெய்வன் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தெய்வம். ஓகேவா? நம்ம இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஊழியக்காரருடைய கையில் இருந்து வல்லமை புறப்பட்டு போய் அந்த கதை கிடையாது. அவருடைய தழும்புகளால நம்ம சுகமா இருக்கோம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அவருடைய தழும்புகள் தான் நமக்கு வியாதியில சுகம் கொடுக்கும். இங்க ப்ரீச் பண்ண வந்த உடனே இங்க வந்து பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு. ப்ரீச் பண்ண உடனே ஊழியக்கார பவர்ஃபுல்லான பிரசங்கியார், அதனால அந்த கதை கிடையாது. பைபிள் என்ன சொல்றதுன்னா, நீங்க என்ன சொல்லணும்னு கவலைப்படாதீங்க. அவர் சீசர்கிட்ட ஏசப்பா சொல்றாரு, ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது என்ன சொல்லுவோம், எப்படி பேசுவோம் அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த டைம்ல பேசுகிறது நீங்க அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுறாரு. அப்பனா ஊழியக்காரங்க பயணம் போய் நடக்கும். ஓகேவா? வெள்ளிக்கிழமை வந்து பெரிய ஊழியக்காரன். ஓகேவா? அவர்கிட்ட வந்துட்டு சொல்லும் போது எப்படி நீங்க இந்த மாதிரி ஊழியம் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூலாம் கேட்பாங்கல்ல, எப்படி இந்த மாதிரி இப்படியாவது வல்லமையாக அப்படின்னு அவர் சொன்னாரா? கையை காட்டாரா? இன்னைக்கும் ப்ரீச் பண்ணும்போது என் கை வேர்க்கும் அப்படின்னு சொன்னார். உண்மையை சொல்ல போனா பேசுறது அது ஹோலி ஸ்பிரிட். தீர்க்க தரிசன வார்த்தை பார்ப்போம். ஹோலி ஸ்பிரிட் வேற ஜஸ்ட் போஸ்ட் மேன் ஒர்க் தான் ஊழியக்காரனோட வேலை. இதுல இந்த ஆத்துமா என்ன, இது நான் ஜெபம் பண்ணதுல ரட்சிப்பு யாருடைய வசனங்களுடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. அது எப்படி நீங்க ஜெபம் பண்ணா அவங்க ரட்சிக்கப்படுறோம்? இந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தணும். ஏன்னா நம்மளையே நம்ம பரலோகத்துக்குள்ள வழிநடத்த முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. அற்புதம் வியாதியை சொல்றோம், அவருடைய தலைமுறையால சுகமாகும். காஸ்பல் சொல்லும் போது வசனத்தை கேட்கறதுக்கு ஆத்மா ஓபன் பண்றதே இல்லை. மிகவும் அற்பமானவைகளை கூட செய்ய இல்லாத நம்மளால ஒரு வசனம் இருக்கோம்ல, நீங்க நாளைய வச்சு கவலைப்படுறது இல்லை. மிகவும் அற்பமானதை கூட நம்மளால செய்ய முடியாது.